சமூக மீடியா சொந்தங்களுக்கு வணக்கம். மற்றொரு காணொளி ஊடாக இணைந்திருக்கின்றோம். அந்த வகையிலே ஒரு குழந்தை சிரிக்க தெரியும் முன் சித்திரவதை செய்யப்பட்டு கொல்லப்படுகிறது. மற்றொரு குழந்தை நடக்க தெரியும் முன் 8 முறை தரையில் தூக்கி வீசி உயிரோடு நசுக்கப்படுகிறது. கேரளாவில் தாயின் கள்ளக்காதலின் கொடூரத்துக்கு பலியான 18 மாத குழந்தை அர்ஷித். உத்தரப்பிரதேசம் ஒருதலை காதல் வெறியால் குறிவைக்கப்பட்டு கொல்லப்பட்ட 1.5 வயது ஆரவ். இந்த 2 வழக்குகளிலும் உயிரிழந்தது வெறும் குழந்தைகள் அல்ல, மனித நேயமே. உடலில் பல காயங்கள், உடைந்த எலும்புகள், இரத்த வெள்ளம், மறைக்கப்பட்ட ஆதாரங்கள், சிசிடிவியில் பதிவான திகில் நொடிகள், தாய்மார்களின் கதறல்கள், கொதித்தெழுந்த மக்கள். ஒட்டுமொத்த இந்தியாவையும் ஒழுக்கிய இந்த 2 பச்சிளம் குழந்தைகளின் மரண கதைகள் மனித மனச்சாட்சியை கேள்விக்குறியாக்கியுள்ளன. குழந்தைகளை காப்பாற்ற வேண்டிய பெரியவர்களே அவர்களின் உயிரை பறித்தால் என்ன நடக்கும்? நாட்டை உரிய வைத்த 2 கொடூர சம்பவங்களின் முழு பின்னணி இதோ. Fourth Monkey Connect. AI works for you. உலகம் முழுவதும் தமிழர்களுக்கான AI வாட்ஸ்அப் பிசினஸ் கனெக்ட். பிசினஸ் தேடுறீங்களா? வாட்ஸ்அப் போதும். எந்த நாட்டிலிருந்தும் பதிவு செய்ய தயாரா இருங்க. Coming soon. வெறும் மூச்சு திணறல் மற்றும் வாந்தி காரணமாக ஒரு குழந்தை இறந்துவிட்டதாக கூறப்பட்டு சாதாரண மரண வழக்கு தற்போது கேரளா முழுவதையும் உறைந்து போக செய்துள்ள ஒரு கொடூரமான மாற்றாதந்தையின் அசுரத்தரமான சித்திரவதை கதையாக மாறி ஒட்டுமொத்த தென்னிந்தியாவையும் உலுக்கி எடுத்துள்ளது. 18 மாத பச்சிளங்குழந்தையான அர்ஷித் என்பவன் அவனது சொந்த தாயின் கள்ளக்காதலனால் நாள் கணக்கில் சித்திரவதை செய்யப்பட்டு இரத்த வெள்ளத்தில் கொல்லப்பட்டு அதிர்ச்சி விவரங்கள் அம்பலமாகியுள்ளன. இந்த கொடூர கொலை தொடர்பாக குழந்தையின் தாய் அகிலா மற்றும் அவருடன் சட்டவிரோதமாக சேர்ந்து வாழ்ந்து வந்த அஷ்கர் ஆகிய இருவரையும் நெடுமங்காடு துணை டிஎஸ்பி தலைமையிலான அதிரடிப்படை போலீசார் கொலை குற்றச்சாட்டின் கீழ் அதிரடியாக கைது செய்துள்ளனர். விசாரணையில் வெளியாகியுள்ள அதிர்ச்சி தகவலின்படி கடந்த மே 29 வெள்ளிக்கிழமை அன்று 1.5 வயது குழந்தை அர்ஷித் திடீரென உடல்நலம் பாதிக்கப்பட்டு பனவூரில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு பின்னர் திருவனந்தபுரம் SAT மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டான். ஆனால் அங்கு மருத்துவ குழுவினர் அந்த குழந்தை ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர். போலீசாரிடம் வாக்குமூலம் அளித்து மாற்றா தந்தை அஸ்கர் மதிய உணவு மற்றும் தண்ணீர் கொடுத்து குழந்தையை தூங்க வைத்தேன். திடீரென குழந்தை இருமி மூச்சு திணறல் ஏற்பட்டு வாந்தி எடுத்தது. அதன் பின் சுயநினைவை இழந்தது என்று சாதுரியமாக நாடகம் ஆடினான். ஆனால் அதைத் தொடர்ந்து வந்து பிரேத பரிசோதனை அறிக்கை அஷ்கரின் அசுர முகத்தை தோலுரித்து காட்டியது. நீண்ட காலமாக அந்த குழந்தை தொடர்ச்சியாகவும் கொடூரமாகவும் தாக்கப்பட்டதன் விளைவாக ஹர்ஷித்தின் தலை உட்பட உடலின் பல முக்கிய உள்ளுறுப்புகளில் ஏற்பட்டு பயங்கரமான உள்ரத்த போக்கு காரணமாகவே மரணம் நிகழ்ந்தது என்பதை மருத்துவர்கள் கண்டுபிடித்துள்ளனர். குறித்த கொடூர கொலை வழக்கில் நெஞ்சை உறைய வைக்கும் போலீஸ் புலனாய்வு தகவல்களும் கொலையாளிகள் குற்றத்தை திசை திருப்ப செய்த சாட்சிய அளிப்பு வேலைகளும் தற்போது அக்குவேறு ஆணிவேறாக அம்பலமாகியுள்ளது. வெறும் மூச்சு திணறல் மற்றும் வாந்தி என்று நாடகமாடிய கள்ளக்காதல் ஜோடி குழந்தையை கொன்றுவிட்டு வீட்டிலிருந்த இரத்த கரைகளை துடைத்து நாசம் செய்தது விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்டுள்ள குழந்தையின் தாய் அகிலா ஒரு நடன கலைஞர் ஆவார். இவரது முதல் கணவர் அகிலா 3 மாத கர்ப்பிணியாக இருந்த போதே குடும்ப தகராறு காரணமாக தற்கொலை செய்து கொண்டுள்ளார். அதன் பின்னர் அர்ஷித் பிறந்துள்ளார். கணவன் இறந்த சோகத்தில் இருந்த அகிலா குழந்தையை பராமரிக்க இயலவில்லை என கூறி தனது தாயிடம் தஞ்சம் புகுந்துள்ளார். பாட்டியின் வீட்டில் குழந்தை அர்ஷித் முற்றிலும் ஆரோக்கியமாக வளர்ந்து வந்த நிலையில் அகிலாவிற்கு 31 வயதான அஸ்கர் என்ற திருமணமான அசுரனுடன் கள்ளத்தொடர்பு ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து பாட்டியின் எதிர்ப்பை மீறி அகிலா தனது 18 மாத குழந்தையை தூக்கிக் கொண்டு அஸ்கருடன் ஒரே வீட்டில் லிவிங்கின் முறையில் சட்டவிரோதமாக வாழ தொடங்கியுள்ளார். அந்த நிமிடமே அந்த குழந்தையின் வாழ்க்கையில் எமனி நாட்டம் தொடங்கியுள்ளது. குழந்தையின் உடலில் தொடர்ச்சியான காயங்களை கவனித்த பாட்டி முன்பே போலீசாரிடம் முறைப்படி புகார் அளித்திருந்தார். ஆனால் போலீசார் அதை அலட்சியப்படுத்தியதன் விளைவே இன்று ஒரு பிஞ்சு உயிர் பறிபோயுள்ளது. குழந்தையின் பிஞ்சு உடலில் புதிய மற்றும் ஆறிய 51 கொடூர காயங்கள் மற்றும் தழும்புகள் கண்டறியப்பட்டன. வெறும் சிகரெட் துண்டுகள் மட்டுமன்றி சிகரெட் லைட்டரால் குழந்தையின் உடலில் பல இடங்களில் பழுக்க காய்ச்சி சூடு வைக்கப்பட்டுள்ளது. மேலும் இரும்பு கம்பியால் அடைத்த தடயங்களும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. குழந்தையின் 2 கைகளும் உடைந்திருந்தன. அது சாதாரணமாக நடந்தது அல்ல. அஸ்கர் அந்த குழந்தையை உயரமான இடத்திலிருந்து கீழே தூக்கி வீசியதால் ஏற்பட்ட கொடூரமான எலும்பு முறிவு என்பதை மருத்துவர்கள் உறுதிப்படுத்தியுள்ளனர். இறுதியாக தலையில் அஸ்கர் ஓங்கி அடைத்ததால் ஏற்பட்டு பலத்த உள்ரத்த கசிவே குழந்தையின் துயர மரணத்திற்கு காரணம் என மருத்துவ அறிக்கை தீர்ப்பளித்துள்ளது. குழந்தை இறந்த பிறகு அஸ்கரும் அகிலாவும் சேர்ந்து தங்களின் கொடூர குற்றத்தை மறைக்க பயங்கரமான சாட்சி அளிப்பு வேலைகளில் ஈடுபட்டுள்ளனர். உயரமான இடத்திலிருந்து தூக்கி வீசப்பட்டதால் குழந்தையின் உடைந்த கைகளுக்கு போடப்பட்டிருந்த மருத்துவ மாவு கட்டுக்களை கொலையாளிகள் இருவரும் அவசரமாக அவிழ்த்து
வீட்டின் பின்புற முட்புதரில் வீசியுள்ளனர். குழந்தை அடித்துக் கொல்லப்பட்ட போது தரையில் சிதறியிருந்த இரத்த கரைகள் முழுவதையும் துணி கொண்டு துடைத்து வீட்டை முழுமையாக சுத்தம் செய்து நாடகம் ஆடியுள்ளனர். மேலும் குழந்தையின் உடைகள் மற்றும் சில முக்கிய ஆவணங்கள் தீயிட்டு எரிக்கப்பட்டிருந்ததும் விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இவை அனைத்தும் குற்றத்தை மறைக்கும் நோக்கத்துடன் செய்யப்பட்ட செயல்கள் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். பெற்ற தாய் அகிலா தனது கள்ளக்காதலன் தன் மகனை தவறாமல் அடித்து துன்புறுத்துகின்றார் என்பதை முழுமையாக அறிந்திருந்தும் தன் குழந்தையை பாதுகாக்கவோ அல்லது இந்த சித்திரவதையை அதிகாரிகளிடம் தெரிவிக்கவோ தவறியதால் அவரும் கொலை குற்றவாளியாக சேர்க்கப்பட்டுள்ளார். ஞாயிற்றுக்கிழமை அஸ்கர் கைது செய்யப்பட்ட செய்தி பரவிய போது அவனது திகிலூட்டும் கடந்த கால பின்னணி வெளிவந்துள்ளது. அஸ்கர் ஏற்கனவே அமீனா என்ற பெண்ணை திருமணம் செய்து விவகாரத்து செய்யாமல் வாழ்ந்து வருகின்றான். அமீனாவின் தாய் ஊடகங்களிடம் கதறி அழுதபடி கூறுகையில், அஸ்கரின் மகளை தலையை சுவர்களில் மோதுவதும் மற்றும் மின்விசிறியில் தொங்கவிட முயற்சிப்பதும் என தொடர்ந்து சித்திரவதை செய்தான். அந்த கொடுமையால் என் மகள் அமீனா கிட்டத்தட்ட ஒரு வருடமாக படுக்கையிலேயே சுயநினைவின்றி போராடினாள். அவளுக்கு இப்போதுதான் நினைவாற்றல் திரும்பி வருகின்றது. இந்த வழக்கின் கொடூரம் உள்ளூர் மக்களிடையே கடும் சீற்றத்தை ஏற்படுத்தி உள்ளது. விசாரணையின் ஒரு பகுதியாக ஆதாரங்களை சேகரிப்பதற்காக நெடுமங்காடு போலீசார் அஸ்கரை கரைக்குழியில் உள்ள அவனது இல்லத்திற்கு அழைத்து சென்றபோது அங்கு திரண்டிருந்த நூற்றுக்கணக்கான உள்ளூர்வாசிகள் அஸ்கரை தாக்க பாய்ந்தனர். ஆத்திரமடைந்து கூட்டத்திடமிருந்து அஸ்கரை மீட்க போலீசார் தடியடி நடத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. பெற்றதாயே கள்ளக்காதலின் வக்ரத்திற்கு துணையாக நின்று பச்சிலம் குழந்தையின் எலும்புகளை உடைத்து மாவுக்கட்டுகளை அவிழ்த்து இரத்த கரைகளை துடைத்து குற்றத்தை மறைக்க முயன்ற இந்த அசுர கொலை சம்பவம் கேரள எல்லையை கடந்து ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தையே உலுக்கி எடுத்துள்ளது. தமிழர்களின் பெருமை ஒரே மேடையில் வெளியிடப் போகின்றது. இது ஒரு செலிப்ரேஷன் ஆஃப் கிரேட்னஸ். எதிர்வரும் ஜூன் 20 சனிக்கிழமை லெஜெண்ட்ஸ் அண்ட் ஐகான்ஸ் அவார்ட்ஸ் 2026. உத்தரப்பிரதேச மாநிலம் புரோசாபாத்தை உலுக்கியுள்ள 1.5 வயது குழந்தை RF கொடூர கொலை வழக்கில் ஒட்டுமொத்த இந்தியாவையும் உறைந்து போக செய்யும் CCTV காட்சிகளும் பெற்றதாயின் நெஞ்சை பிளக்கும் நேரடி வாக்குமூலமும் வெளியாகி பெரும் அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தியுள்ளது. என் மகனை கொன்றவனுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட வேண்டும். அவனை யாரும் தண்டிக்க முடியாவிட்டால் எங்களிடம் ஒப்படைத்து விடுங்கள். நாங்கள் அவனை துண்டு துண்டாக கிழித்து கொன்று விடுகின்றோம் என பெற்ற தாய் ரதி தேவி ஆக்ரோஷமாக கதறியுள்ளார். இதற்கிடையே பச்சிலம் குழந்தையை கொடூரமாக கொன்றுவிட்டு தப்பி ஓடிய கொலையாளி விராஜ் என்பவனை உத்தரப்பிரதேச அதிரடிப்படையினர் கால்களில் துப்பாக்கியால் சுட்டு வீழ்த்தி அவல நிலையில் மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். பாதிக்கப்பட்ட தாய் ரதி தேவி அளித்துள்ள நேரடி வாக்குமூலத்தின்படி 2024 சுனித் என்பவருடன் திருமணமான ரதி தேவிக்கு கணவர் குடும்பத்தினருடன் ஏற்பட்டு தகராறு காரணமாக 2025 ஜனவரி முதல் பமாய் கிராமத்தில் உள்ள தனது தாய் வீட்டில் வசித்து வந்துள்ளார். கணவர் சுனித் இந்த குழந்தை என் மகன் இல்லை, DNA பரிசோதனை செய்ய தொடர்ந்து ரதியை சித்திரவதை செய்து வந்துள்ளார். இந்த நிலையில் சனிக்கிழமை மதியம் 3 மணியளவில் ரதி தேவி ஜாதவ் காலனியில் விபத்தில் காயமடைந்து தனது தோழி புஷ்பலதாவை சந்திக்க சென்றிருந்தார். அப்போது அங்கு வந்து ரதியின் கணவருடைய அத்தை மகனான விராஜ் குழந்தை பாபுவுக்கு மிட்டாய் வாங்கி வருகின்றேன் என்று நயவஞ்சமாக பேசி 1.5 வயது குழந்தை ஆரவை கையில் தூக்கி சென்றுள்ளார். மிட்டாய் வாங்கி தருவதாக கூறி அழைத்து சென்று அந்த மனித மிருகம் விராஜ் குழந்தை ஆரவை வீதியில் வைத்து கொடூரமாக தாக்க தொடங்கினான். தற்போது வெளியாகியுள்ள அந்த சம்பவத்தின் CCTV காட்சிகள் பார்ப்போரின் ஈரக்குலையை நடுங்க வைக்கின்றது. CCTV காட்சியில் குற்றம் சாட்டப்பட்ட விராஜ் குழந்தையை தன் கைகளில் தூக்கிக் கொண்டு வேகமாக வருகின்றான். திடீரென யாரும் எதிர்பாராத விதமாக பச்சிலம் குழந்தையை சாலையின் காங்கிரீட் தரையில் ஓங்கி வீசுகின்றான். குழந்தை வலியால் துடித்த போதும் ஈவு இரக்கமின்றி மீண்டும் மீண்டும் தூக்கி தரையில் அடிக்கின்றான். இப்படியாக கொடூரமாக 8 முறை குழந்தையை தரையில் தூக்கி வீசி அடித்து கொலை செய்த பின் சுற்றிலும் பார்த்துவிட்டு சடலத்தினை கொண்டு வந்து ரதியின் தாய் வீட்டு வாசலில் போட்டுவிட்டு தப்பி ஓடியுள்ளான். காவல்துறை விசாரணையில் இந்த கொலைக்கான காரணம் குறித்து பிரோசாபாத் நகர காவல் கண்காணிப்பாளர் ரவிசங்கர் பிரசாத் மற்றும் ஆய்வாளர் அமரீஷ்குமார் ஆகியோர் கூறியுள்ளதாவது: குற்றம் சாட்டப்பட்ட விராஜ் ரதி தேவியை தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி தொடர்ந்து வற்புறுத்தி பின்தொடர்ந்து வந்துள்ளார். ஆனால் ரதி தேவி அவனது ஒருதலை காதலை அடியோடு மறுத்துள்ளார். ரதி தேவிக்கு குழந்தை இருக்கும் வரை இந்த திருமணம் நடக்காது என்று விராஜ் கருதியுள்ளான். குழந்தையை கொன்றுவிட்டால் அவளை திருமணம் செய்து கொள்ளலாம் என்று வக்கிர புத்தியில்தான் இந்த குழந்தையை திட்டமிட்டு குறிவைத்து கொன்றுள்ளார். மேலும் இந்த சதி திட்டத்தின் பின்னணியில் ரதி தேவியின் மாமனார், மாமியார் மற்றும் கணவர் சுனித் ஆகியோருக்கும் தொடர்பு இருக்கலாம் என தாய்வழி குடும்பத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர்.
கொண்டுள்ளனர். குழந்தையை கொன்ற பிறகு கணவனுக்கு போன் செய்த போது அவர்கள் உன்னை கொல்ல தேடினார்கள், நீ தப்பித்து விட்டாய், அதனால் ஆர்எஃப்பை கொன்று விட்டார்கள் என அவர் அலட்சியமாக கூறியுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சனிக்கிழமை மாலை குற்றம் சாட்டப்பட்ட விராஜ்பூதா பரதாமோட் அருகே ஆயுதங்களுடன் சுற்றித் திரிவதாக காவல்துறைக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று அவரை சுற்றி வளைத்து தடுக்க முயன்ற போது விராஜ் தப்பியோடும் நோக்கில் போலீசார் மீது துப்பாக்கியால் சுட தொடங்கினார். தற்காப்புக்காக போலீசார் நடத்திய அதிரடி துப்பாக்கிச் சூட்டில் விராஜின் இரு கால்களிலும் குண்டுகள் பாய்ந்து இரத்த வெள்ளத்தில் கீழே விழுந்தான். அவனிடமிருந்து 315 போரோ கை துப்பாக்கி மற்றும் தோட்டாக்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. தற்போது மாவட்ட மருத்துவமனையின் ஸ்ட்ரெச்சரில் படுக்க வைக்கப்பட்டுள்ள அந்த மனித மிருகம் குண்டு காயம் தாங்க முடியாமல் தண்ணீர் என காவல்துறையினரிடம் அவலமாக பிச்சை எடுக்கும் காணொளியும் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஒருதலை காதலின் வக்கிரத்தால் 1.5 வயது பச்சிளம் குழந்தை 8 முறை தரையில் அடித்துக் கொள்ளப்பட்ட இந்த மிருகத்தனமான சம்பவம் ஒட்டுமொத்த தேசத்தையும் உலுக்கி எடுத்துள்ளது. இத்துடன் குறித்த காணொளி நிறைவு பெறுகின்றது. இது தொடர்பிலான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.